ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் ஜூ தாங்க. வண்டியை பார்க் பண்ணிவிட்டோம். பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 40 ருபீஸ், ஆட்டோ ரிக்ஷா 50, காருக்கு 150, வேனுக்கு 170 அண்ட் பஸ்ஸுக்கு வந்து 200. வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். டிக்கெட்ஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 அண்ட் 5 to 12 இயர்ஸ் வந்து 50 ருபீஸ். லைன் சஃபாரி பார்த்தீங்கன்னா 150 அடல்ட்டுக்கு அண்ட் 5 to 12 இயர்ஸ் வந்து 30 ருபீஸுங்க. அண்ட் மண்டே டு சாட்டர்டே வந்து இருக்குங்க, 9 to 4 o'clock வரைக்கும் இருக்கும். டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லீவுங்க. ஓகேங்களா? அண்ட் 4 o'clock சவுத் ஏஷியா லார்ஜஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க், அப்ராக்சிமேட்லி 600 acres சரௌண்டிங்ஸ் இருக்குது. ஃபைவ்ல பிரிட்டிஷ் சர்ஜன் மிஸ்டர் எட்வர்ட் பர்ஃபர் நார்த் மெட்ராஸில் ஓப்பன் பண்ணார். அப்புறம் 1985ல் எம்ஜிஆர் வண்டலூரில் இடம் மாற்றினார். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு ஒரு அனிமலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போனோடனே சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ட்ரிப்லேருந்து வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட போகிறதுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லயனோட ஸ்டாச்சு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அனிமல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்கு. பாருங்கள், எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் உள்ளே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சிம்பாஞ்சி பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீகாக் பார்த்துட்ருக்கோங்க நாங்கள். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பட்டர்ஃப்ளை கார்டன் தான் போனோங்க. உள்ளே போயிட்டோன்னே இந்த கேட் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. குட்டியாக ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் தானும் தேடிட்டுருக்குங்க, பட்டர்ஃப்ளையே இல்லை. சரி வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சுங்க. முடிஞ்சால் நீங்களும் தேடி பாருங்களேன், எங்கேயாச்சும் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கான்னு பாருங்களேன் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா இது ரேசர் குரங்குங்க. இந்த மங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, பெட்டாக கூட வளர்த்துட்டு இருந்தாங்க. பிகாக் பாருங்களேன், ரெக்கை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நின்று பார்த்துட்டே இருக்கீங்கள. நாங்களும் அதை ஓப்பன் பண்ணிடுறோம், எப்படியாச்சும் வீடியோ எடுத்துலான்னு பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டுவல் மைண்டாக இருக்குங்க, பாருங்களேன் நீங்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேர்ட்ஸ் தாங்க பார்த்தோம். ஸ்காலட் மக்கா, சில்வர் ஃபிலெட், தங்கக்கோழி, ரோஸ்னிங் பேரட், அலெக்சாண்டர் பேரட், காக்டெயில், அமேசான் பேரட், ஜாவா ஸ்பாரோ, ப்ளூ மக்கா, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட், கொக்காட்டோ, காக்டெயில் பார்த்தோங்க. இந்த ஜூ பார்க்குறதுக்கு நிறைய வெஹிக்கிள் சர்வீஸ்லாம் இருக்குதுங்க. பேட்ரி வெஹிக்கிள் சர்வீஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் சைக்கிள் கூட ரெண்ட் கொடுக்குறாங்க. நான் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிள் இருக்குது, எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குதுங்க. சைக்கிள் வந்து டெபாசிட் வந்து 300 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பர் ஹவருக்கு 36 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 600 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணவங்க 104 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் அலோடு இல்லைங்க. வீட்டிலேருந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கு வந்துக்கலாம். பட் கடையில் வாங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அலோடு கிடையாதுங்க. ஏன்னா அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும்போது தெரியாமல் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆக சான்சஸ் இருக்குங்க. அதனால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் பேர்ட்ஸ் தான் பார்த்தோங்க. ஈமோ, நாரைக்கொக்கு, பிளாக் ஸ்பேன், கொக்ஸோபெரி எல்லாம் பார்த்தோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இந்தியன் புல் தான் பார்த்தோங்க. பைசன் பாருங்களேன், எப்படி பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது பாருங்களேன். அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நீர் நாய் தான் பார்த்தோங்க. இது நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணிவிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்துச்சு எங்களை பார்த்துட்டு. நல்லா இது வந்து ஜாலியாக இருந்துச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க. நமக்கு மேலே வியூ வந்து கூட நம்ம பார்க்கலாம். நல்லா ஸ்விம் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அது அடுத்ததாக நாங்கள் மான் வெரைட்டிஸ் தாங்க பார்த்தோம். இந்த மானில் அங்கெல்லாம் சுற்றிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் பார்த்தோங்க. இந்த சிங்கம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால கொஞ்சம் உள்ளே உட்காந்து படுத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோங்க. லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுங்க. இந்த மான் கொம்பு பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக பயம் வந்துச்சு. ஃபுட்டெல்லாம் நம்ம யாருக்கும் மான்களாக கொடுத்துடக்கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கரடி தான் பார்த்தோங்க. இந்த கரடி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வாக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெங்கால் டைகர் தான் பார்த்தோங்க. கிட்ட போனே லைட்டாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அப்படியே கம்பீரமாக இருக்குது பாருங்களேன். நல்லா வந்து வீடியோக்கு வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் டாக் தான் பார்த்தோங்க. இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டைகர் தான் பார்த்தோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைகர்ஸ்லாம் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் கேஜஸில் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தைங்க, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமலுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 13 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென் நெட்வொர்க் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல பெரிய கேஜாக இருந்துச்சு, நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லா 13 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே உள்ளவே இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்டைஸ் தான் பார்த்தோங்க. இது பார்த்தீங்கன்னா நீர் உடும்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரைட்டி ஆஃப் crocodile பார்த்தோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரைட்டி ஆஃப் பாம் தான் பார்த்தோங்க. லைக் அனகொண்டா, பைத்தான், கோப்ரா எல்லாம் பார்த்தோங்க. எனக்கு கொஞ்சம் பாம்னா கொஞ்சம் பயங்க, நீங்களே பார்த்துக்கோங்க ப்ளீஸ்.
இது பார்த்தீங்கன்னா இக்வானாங்க. இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச இந்த ஜூவில் போகும்போது இதுதாங்க. இது வந்து எலிஃபெண்ட் ஃபீடிங் டைம் ஆங்க. ஈவினிங் 4 to 4:30 மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எலிஃபெண்ட்லாம் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்த விசிட்டர்ஸ்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க அந்த எலிஃபெண்ட்டுக்கு. அந்த ஃபுட்டு பேர் பார்த்தீங்கன்னா தவளம் தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ராகி பால்ஸ் தாங்க. நல்லா வந்து கையில் நல்லா ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு நல்லா ஹைஜீனாக கொடுக்குறாங்க. வந்த விசிட்டர்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நீங்களும் பாருங்களேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஷோங்க இது. இருக்கிறதுலே இதை ரொம்ப வந்து நம்ம அந்த அனிமல் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நீங்களும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காத்து பன்றிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர் யானை தான் பார்த்தோங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. போகும்போது நீங்கள் முடிஞ்ச மாஸ்க்லாம் போட்டுட்டு போங்க இந்த இடத்துக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைனோசரஸ் தான் பார்த்தோங்க. ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. பட் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு கிராஸாக சாப்பிட்டுட்ருக்கு. பட் ஸ்கின் மட்டும் பயங்கர திக்காக இருக்குங்க அதுக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி தான் பார்த்தோம். தனியாக இருந்துச்சுங்க, சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் லைட்ஸில் தான் இருக்குங்க, இருட்டில் தான் இருக்குங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு பூனை, அவுள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவாங்கு, அப்புறம் முல்லைப்பன்றி, அது மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த செட்டப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருட்டு அந்த நைட் லைட்ஸ்லேயே தான் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சென் நெட்வொர்க் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நீங்களே பாருங்களேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷ் அக்வேரியம் தான் போயிருந்தோங்க. அந்த ஷேப்பே சூப்பராக ஃபிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நேம்ஸ் எல்லாம் ஃபிஷ்ஷோட நேம்ஸ் எல்லாம் மேலே போர்டில் போட்டிருக்காங்க. நான் ஒன்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு மினி குளத்து பெட் ஷாப் போன மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்குயில் மங்கிங்க. இதோட கை கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோயிஷாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்களேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பிடிச்ச மங்கிங்க. ஓகே, நீங்கள் எல்லா அனிமல்ஸும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். டே போனதே தெரியலங்க, காலையில் வந்தோம் நாங்கள், ஈவினிங் ஆகிப்போச்சு. ரொம்ப நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.